ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்க் நம்பர் 5 அதை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வேறு லெவலில் டிடிஎஃப் டாஸ்க்கு, அதாவது முதல்லாம் போய் ஃபோனை எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். ஆனால் இந்த டாஸ்கில் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் எல்லாம் அவுட் ஆன பிறகு எவன் மீதி இருக்கான், அவன் எவ்வளோ பாயிண்டில் இருக்கான் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கேம் ஆடுறது தான் வந்து கேமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அருண் சூப்பராக வந்து ஆடிட்டு இருக்கான். இந்த இதில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ராணுவம் வந்து எதுவுமே பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கான். விசால் நல்லா ஆடுறானுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இல்லை அடுத்தடுத்து மெருகேற்றணும்னு சொல்லிட்டு. சௌந்தர்யாவும் வந்து ரொம்ப கிளவராக தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமல் விளையாண்டது முதல் 2 பேர் போனாங்கல்ல, நம்ம ரயானும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும். ஸோ போய் தொடம்பொழுது முத்து என்ன பண்ணுறாருன்னா டபால்னு போய் கையை வச்சிடுறாரு. கையை வச்சோன்னா என்ன ஆகுது, அவ்வளோதான் நீயா நானான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. அதுக்கு ஒன்றே ரயன் வந்து ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. என்னடா உன் டீம்லாம் சொல்கிறாங்க உன் ஆளுங்க அப்படின்ட்டார். உடனே ஜாக்லின் என்னடா என் ஆளுங்கன்ற, யாரா என் ஆளுங்க, நான் பார்த்து தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க எகிரி வர ஒரு பக்கம் அந்த சண்டையை போயிட்டு இருக்கு. முத்துக்குமருக்கு என்ன டாஸ்க் தான் சொல்லி பிக் பாஸே வந்து அடே அவன் நிறுத்துறா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சொல்கிறாப்புல. அதுவும் சூப்பராக சொல்கிறாப்புல. எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அழகான ஒரு டாஸ்க். அதாவது அந்த கப்பை வைக்கணும் 90 செகண்ட் என்னோடனே முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது வந்து முடியாதுன்ட்டு, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்லிடுறாரு அந்த ஃபோனில். உள்ளே வந்து ஜாக்லின்கிட்ட கேட்குறாப்புல, வெளியே வந்தால் ஜாக்லின் வந்து ஐயோ அது ஏதோ திண்டுக்கல் பக்கம் இருக்குன்றுச்சு. உடனே மஞ்சரிட்ட கேட்குறாரு, மஞ்சரி முடியாதுன்றுச்சு. அப்போ சரி எனக்கு மைண்டில் வந்து ராயன் இருக்கான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னது. அவன் ஏற்கனவே முத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பில் இருக்கான், ஏற்கனவே 5 பேர் வச்சு ஆடிட்டான்ட்டு. அவன் ஒத்துக்கோன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். முத்து ஒத்துக்க மாட்டான். அவன்கிட்ட போய் கொடுக்கலாமா, ஜாக்லின்ட்டே கொடுத்துருக்கலாம். முத்து வந்து ஒர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக நல்ல வாய்ப்பேச்சு திறமை பா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் முத்துக்குமரன். கேவலமாக இருக்குது, ஒரு திங்கிங்கே இல்லை. ஒரு டிக்கெட் ஃபினால் எப்படி ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவனால் வந்து கீப் அப் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப ஏன்டா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தன்ட்டு அவனை போய் நம்பி கொடுக்குற அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேவலமான ஸ்ட்ராட்டஜி. அங்கே போய் மொக்க வாங்குறான். அவன் தம்பளை வச்சு தடவிட்டு இருக்கான், எங்கிட்டு இருக்குது எங்கிட்டு போகணும் ஐயோ அப்படின்ட்டு. அவன் ஒரு பக்கம் வந்து சொதப்பிட்டான். எல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து நாங்கள் 2 பேர் வெளியே போகணுமா சார் அப்படின்றாரு. ஒத்துக்க போகிறேன். நீங்கள் 2 பேர் வெளியே போகணுமா, மூதேவி நீ தான் வெளியே போகணும் அப்படின்றார் பிக் பாஸ். கடுப்பாயிட்டு இவனுக்கு என்ன டாஸ்க்கும் புரியுதா இல்லை எதுவும் புரியலன்னு தெரியல. அங்கே போய் கேட்டுருக்கான் பிக் பாஸ் கிட்ட போய், நாங்கள் 2 பேருமா பிக் பாஸ், நீங்கள் 2 பேர் எப்படி பிக் பாஸ், என்ன பிக் பாஸ் நீங்கள் முத்துக்குமரன் டாஸ்கில் ஒன்றுமே இல்லையே முத்துக்குமரன், வேறு எதுலேயும் ஒன்றுமே இல்லையே முத்துக்குமரன், வெறும் பேச்சு தானா முத்துக்குமரன், ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் முத்துக்குமரன், உங்கள் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ தூரம் முத்துக்குமரனுக்கு வந்து அந்த 50 நாளுக்கா அப்படியே சில்லறை தூக்கி மேலே போய் போட்டால் இப்போ சில்லறை கீழே போடணும் போல், அந்த மாதிரி ஆகி போச்சு முத்துக்குமரனுடைய கேம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தீபக் அவுட் ஆகிட்டார். தீபக் வந்து யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் தண்ணியை குடிச்சு தூக்கி இப்போ அதெல்லாம் லைவில் ஓடிட்டுருக்கு. தீபக் ஃபோன் கால் வருது, தீபக் ஓடி போய் எடுக்கிறாரு, ஜாக்லின் ஓடி வராங்க. ஸோ தீபக் போய் எடுத்துட்டு மாவானே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராணவை போய் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யாரை செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து இந்த டாஸ்க்கை வந்து பண்ணிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி குட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் வேறு லெவலில் இந்த டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன பேசிஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா, ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த டாஸ்கில் வந்து எப்படி வந்து கடைசியும் பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோடைய சாராம்சம். ஸோ இவங்களும் அவுட் ஆயிடுறாங்க. அடுத்து ஜாக்லின் தீபக் அவுட் ஆயிடுறாரு. ஸோ விசால் அதுக்கடுத்து ஏதோ சாப்பிட்ற மாதிரி வருது, அது எப்படின்னு தெரில, அது நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் தான் டாஸ்க் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் கிடையாது, எவன் சொன்னாங்கிறது தான் அவுட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ தீபக் அவுட்டு. அடுத்து வந்து ஜாக்லினுக்கு மெயினாக பவர் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா தான் அப்படின்னு சொன்னோடனே மண்டல கை வச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சௌந்தர்யாவும் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மொத்தம் இப்போதைக்கு 3 பேர். ஸோ இப்போ தான் தீபக் ஃபோன் கால் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கரண்ட்டாக அப்டேட் வந்து கொடுக்குறேன். சரியா, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, குட் பை.